எப்படி செயலினாலே நீதிமானாக்கப்பட முடியவில்லையோ அதே போல செயலினாலே சுகத்தை பெற முடியாது. சுகம் பெறுவதற்கு நான் என்னமே இதை செய்ய போறேன். செயலின் மூலமாக தேவனிடத்தில் எதையும் பெற முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சுகமாகிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு செழிப்படைகிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவனால் யூஸ் பண்ணப்படுகிறோம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? இங்கே மேன்மை பாராட்டுறதுக்கு வேலையே கிடையாது. நீதிமான் நீதிமான் சொல்லும் பொழுது என்னுடைய செயலை குறித்து பேசலை, இது சுய நீதியை பற்றி பேசலை. மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். கிரியினால் அல்ல, விசுவாசத்தினாலே. விசுவாசம்னா அவர் என்ன செஞ்சாரோ அந்த செயலினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த நீதி கிரியினால் வருவது கிடையாது, விசுவாசத்தினால் வருகிறது. விளக்கி சொல்றேன். நீங்க செஞ்ச செயலினால நீதிமானாக்கப்பட முடியாது, அப்படித்தானே? எளிமையா சொல்றேன், நீங்க செஞ்ச செயலினால ரட்சிக்கப்பட முடியாது. நீதியை விட்டுருங்க. நீங்க செஞ்ச செயலினால ரட்சிக்கப்பட முடியாது. அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம், எல்லா சபை மக்களும் விசுவாசிக்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்க செய்கிற செயலினாலே சுகத்தை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க செய்கிற செயலினால ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க செய்கிற செயலினால அற்புதத்தை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி செயலினாலே நீதிமானாக்கப்பட முடியவில்லையோ அதே போல செயலினாலே சுகத்தை பெற முடியாது. சுகம் பெறுவதற்கு நான் என்னமே இதை செய்ய போறேன். செயலின் மூலமாக தேவனிடத்தில் எதையும் பெற முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சுகமாகிறோம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு செழிப்படைகிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவனால் யூஸ் பண்ணப்படுகிறோம். இங்கே வந்து நான் நிற்கிறேன், நான் உத்தமே சன்மார்க்கே நல்லவங்கிறா நிற்கிறேன். நல்லா கவனிங்க, நல்லவன் தாங்க, உத்தமன் தான். ஓரளவுக்கு ஒரு சாதாரண மனுஷன் எதிர்பார்க்கிற அத்தனை ஸ்டாண்டர்ட் என்கிட்ட இருக்கு. என்னை பார்த்து எந்த பேட் ரிமார்க்கும் எங்கே நீ எடுக்க முடியாது. கடவுள் கிருபையினால ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்கிறேன். ஆனால் அதனால தான் நிற்கிறேன்னு கேட்டோம்னா கிடையாது. நான் பயன்படுத்தப்படுவது என்கிட்ட ஒரு சொந்தக்காரன் கேட்டாங்க, தம்பி கர்த்தர் இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒப்பு கொடுத்துருக்கணும்? ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே ஒப்பு கொடுக்கலையே, நான் எதையுமே துறக்கலை. நான் இதை சாப்பிட மாட்டேன் துறக்கலை, இதை செய்ய மாட்டேன் துறக்கலை, துறவரம் போனலை, அனுபவிக்கிறேன். அதை நான் கவனிங்க, நான் யூஸ் பண்ணப்படுகிறேன்னா ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கிருபை. சில நேரத்தில் யார்கிட்டயும் கோவமாக பேசியிருப்பேன், அவங்க செய்கிற காரியம் பிடிக்காம கோவமாக பேசியிருப்பேன். அடுத்த நிமிஷம் ஃபோன் வரும், ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு. ஜெபம் பண்ணியிருக்கேன், சோகமாக இருக்கான். இப்போ தானே கோவப்பட்டீங்க, நான் என்னால் யூஸ் பண்ணப்படலைன்னு. அப்பொழுது கூட நான் கிறிஸ்து இயேசுக்குள் தேவனோட நீதியாக இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணால் பதில் உண்டாகும் கான்ஃபிடென்ட் இருக்கு எனக்கு இருக்கு. ட்ரை பண்ணலை, ஜெபம் பண்ணி விடுவோம். ஒரு மனுஷங்க, ஒரு தேவ மனுஷங்க, உங்கள் சொந்தக்காரருக்குன்னு சொல்லியிருக்கேன், உங்கள் சபைக்கு வந்துடுற ஒரு விசுவாசி, பிரெயின் டியூமர். உங்களுக்கு அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பிரெயின் டியூமர் ஆப்ரேஷன் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா ஒரு நரம்பும் போச்சுன்னா முடிஞ்சிடும். நிறைய நேரம் பண்ணுறாங்க, 5-6 மணி நேரத்துக்கு மேலே. சில ஆப்ரேஷன்லாம் 10-12 மணி நேரம்லாம் போகும். சில ஆப்ரேஷன்லாம் அதை வச்சு பிரிக்கவே முடியல அவங்களால. ஏன்னா முதல் நாள் பாஸ்டர் வந்திருந்தார், அவர் ஜெபம் பண்ணார். இயேசு நாமத்தில் இந்த டியூமரை நான் வேரோடு சபிக்கிறேன், பட்டு போவதான்னு சொல்லிட்டு போயிட்டார். மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஜெபிக்கிறது நல்லதான்னாங்க. நான் ஜெபிக்கிறது நல்லதுக்காக ஜெபிக்கலை, நான் ரிசல்ட்டை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன்னாரு. மறுநாள் டியூமர் ரிலீஸ் பண்ணுறாங்க, முடியலை. டாக்டர்ஸ் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துருக்காங்க, டியூமர் தன்னாலே கலந்து விழுந்துச்சு அப்படியே. அதான் அந்த மனிதனுக்கு அந்த கான்ஃபிடென்ட். நீங்க யாருங்கிறதுனால இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறவ யாருங்கிறதா முக்கியம். உங்களுக்கு கொடுத்த நீங்க என்ன செஞ்சீங்க முக்கியம் இல்லை, உங்களுக்கு கொடுத்த நீதி என்னங்கிறதா முக்கியம். இந்த உணர்வு இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட் இருக்கும், தைரியம் இருக்கும்.